ஹலோ வியூவர்ஸ், இது உங்க ஆண்டனி ஆனிட் பிளாக்ஸ் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான டிஷ் ஒன்று பார்க்க போறோம். என்னடா இன்னைக்கும் ஸ்நாக்ஸ் தானா? ஆமா, நீ நாள் என்ன நாள் தெரியுமாண்ணா? என்ன நாள்? எதுக்கு லீவ் போட்டீங்கன்னு தெரியுமா? ரம்ஜானு. என்னப்போ? ரம்ஜான்னா? ஆ, திருநெல்வேலினா அது. ஆமா. திருப்பதினா லட்டு. இப்போ என்ன? ரம்ஜான்னா பிரியாணி. அப்போ பிரியாணி சாப்பிடாம விட மாட்டேன். ஆமா ஆமா. அப்போ இன்னைக்கு பிரியாணி நம்ம போட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேயர் சிக்கன் பிரியாணி. இன்னும் போலியா நீயே? பிரியாணி வேணுமா வேணாவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னன்னா, ஸோ கடந்த 3 வீடியோவில் நான் குக் பண்ணியிருப்பேன். ஆனால் இனி நம்ம வரப்போகிற வீடியோக்களில் நல்லா கொஞ்சம் குக்கிங்கில் டேலண்ட் இருக்கிறவங்களை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவங்க தான் குக் பண்ண போகிறாங்க. ஸோ அதன்படி இன்னைக்கு எங்கள் ரிலேட்டிவில் வந்து ஒருத்தவங்க குக் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸ் அவங்க ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்கன்ற செய்முறையை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படின்னா, ஆக்சுவலாக நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்க வந்து நிறைய ஊருங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டேலண்டானவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரியும் நம்மளோட வீடியோவில் அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லோக்கல் சோர்ஸ் வந்து நான் எடுத்து அந்த விஷயத்தை பண்ண போகிறேன். அதன் பிரகாரம் இன்றைக்கி நம்ம ரிலேட்டிவில் ஒருத்தவங்க குக் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி சூப்பராக குக் பண்ணி நமக்கு பிரியாணி சர்வ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த சிக்கன் லேயர் பிரியாணி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு 250 கிராம்ஸ் நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே மேரினேட் பண்ணிட்டேன். மேரினேட் பண்ணுறதுக்கு கர்டு, அதாவது தயிர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணால் தான் நம்ம பிரியாணியில் போட்டு குக் பண்ணி நம்ம பிரியாணியில் சர்வ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ தட் அது நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இந்த அரிசியை நான் இப்போ ஊற வைக்கல, பிகாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஊற வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போடுவோம். எப்போவுமே நான் யூஸ்வலாக சேம் குவான்டிட்டி தான் போடுவோம். அதே போல் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு இந்த 100 கிராம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். பட்டை, அதாவது மசாலா ஐட்டம், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான ஆயிலு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரே ஒரு லெமன். ஒரு லெமன் ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி அதை நான் ஸ்குவீஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 250 கிராம் தக்காளி, தயிர் ஒரு 100 கிராம், சால்ட்டு தேவையான அளவு, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், தனியா தூள், மஞ்சத்தூள், முந்திரி வந்து கார்னிஷ்க்கு வச்சுருக்கிறேன். அண்ட் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போது நம்ம எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நல்ல கலர் தேவை. மோஸ்ட்டாக நாங்கள் கலர் ஆட் பண்ண மாட்டோம், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து மேலே கார்னிஷ் பண்ணும்போது சும்மா லைட்டாக நம்ம ஊற்றுறதுக்கு கலர் பவுடர். ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு. அண்ட் நெய்யும் கார்னிஷ்க்கு கடைசியாக நம்ம முடிக்கும் போது அதை எப்படி நம்ம போடுறன்றதை காட்டுறேன். ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு. இதுக்கான செய்முறையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற எங்களுடைய மாமி, அவங்க நேம் வந்து ஜெயசீலி. அவங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம காட்டுவாங்க. அவங்க கூட இருந்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஹலோ, வெல்கம் ஜெயசீலி மாமி. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறீங்க? சிக்கன் லேயர் பிரியாணி செய்ய போறேன். சூப்பராக செஞ்சு கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. டேஸ்டிங் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க ஆயில் எடுத்து இந்த ஆனியனை வறுத்து எடுத்துக்க போகிறாங்க. யூஸ்வலாக இந்த லேயர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன பண்ண போகிறீங்க மாமி? இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கினா ப்ரௌன் கலர் ஆயிடும். அந்த ப்ரௌன் கலர் ஆனாதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ப்ரௌன் கலர் இப்போ அந்த ஆனியனை வந்து அப்படியே நம்ம போட போறோமா இல்லை அரைக்க? இல்ல அதை வதக்கி எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி போட போறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு டிஃப்ரென்ஸ். யூஸ்வலா ஹைதராபாடி பிரியாணி, இந்த லேயர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ற ஆனியனை மேலே போட்டு அப்படியே குக் பண்ணுவாங்க. இதுல வந்து இவங்க இதை ஃப்ரையும் பண்ணிட்டு அதை அரைச்சிட்டு திருப்பி அதை குக் பண்ண போறாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆனியனை ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே,
10 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ப்ரௌன் கலர்ல வரணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். ஆமா, அது இப்படி வதக்கினாதான் டேஸ்ட். ஸோ அப்படியே விட்டுட்டா அழகாக அப்படியே குக் ஆகிடும் இல்லையா? ஸோ ஏன்னா ஈவனாக வந்திருக்கு. ஸோ அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா குக் ஆகட்டும். ஓகே, வறுக்கும் போது இந்த மாதிரி எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கணும் இல்லையா? இது வந்து டீப் ஃப்ரை பண்ற மாதிரி அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் வெந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் ஆகும்போது எண்ணெய் கொஞ்சமா ஊத்திட்டு வெங்காயம் நிறைய இருந்தா டேஸ்ட் இருக்காது. இது எண்ணெய் நிறையவும் பாத்தீங்களா? ஸோ அது அழகா நல்லா வறுபட்டும் வரும் இல்லையா? எண்ணெய் கீழையும் வெங்காயம் மேலையும் நல்லா இருக்கு பாருங்க. அது எண்ணெய் நிறைய, வெங்காயம் வந்து கொஞ்சமா. அது எண்ணெய் நிறைய இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து அது வறுபட்டு வரும் இல்லையா? இப்போ பாருங்க, சூப்பரா அந்த வெங்காயம் சூப்பரா ப்ரௌன் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரௌனிஷ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஆனியனை வந்து நம்ம ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பிகாஸ் நம்ம இதை அரைக்க போறோம் இல்லை மாமி? கண்டிப்பா. பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ பக்காவா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்து இதை பிளேட்ல ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைக்க போறோம் இல்லையா? மிக்ஸியில் அரைக்கணும். ஓகே, எண்ணெய் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துட்டு இதை ஆற வச்சு அரைக்க போறோம். இப்போ வெங்காயத்தை நல்லா நல்லா பொன்னிறமாக வறுத்து ஸோ இப்போ தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம். ஓகே, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்த அந்த வெங்காயத்தை பர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இப்போது பிரியாணி டபரா வச்சாச்சு. அதாவது நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து 1/2 kg, அதுக்கேற்ற பாத்திரம் தான் எடுத்திருக்கோம். இப்போ அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ml இருக்குமா? இருக்கும். ஓகே, இதுல நம்ம வந்து அந்த அரைச்ச வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயே நம்ம பிரியாணி செஞ்சு. சூப்பர். இப்போ அதுல நம்ம இதை போட்டு இதையும் லைட்டா குக் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற இன்கிரிடியன்ட்டை போடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இதை குக் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயத்தை. இதை வந்து கொஞ்சம் நம்ம குக் பண்ணா போறோம்ல, 5 நிமிஷம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இது உண்மையாவே பார்க்கறதுக்கு செம ப்ரௌனா இருக்கு. செம ஃபிளேவர் வரும் இல்லையா பிரியாணிக்கு? ஏன்னா யூஸ்வலா எல்லா பாய் அப்படி இல்ல, பிகாஸ் இந்த பாய் வீட்டு பிரியாணி கூட அந்த பிரியாணி அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதுல சூப்பரா இருக்கு ப்ரௌன் இல்லையா? கண்டிப்பா, இதுதான் டேஸ்ட் கொடுக்கறதே நமக்கு பிரியாணி. லேயர் பிரியாணில சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து செம்ம கலர் வந்திருக்குல்ல. கலரை பார்த்தாலே நமக்கு டெம்ட் ஆகுது பயங்கரமா. போறோம்ல. இப்போ என்ன சேர்க்கலாம்? வெரி குட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னே பட்டை சோம்பு போடணும். பட்டை லவங்கம் போடலாம். ஓகே தானே? பரவாயில்ல. பண்ணுங்க. ஸோ இப்போ என்னென்ன போட்டிருக்கோம்? பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம். அதாவது 1/2 கிலோன்றதுனால எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு 2 எல்லாத்தையும். லவங்கம் 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, பட்டை 1 பீஸ், பிரியாணி இலை. ஓகே, அன்னாச்சி பூ 1. ஓகே, இப்போ என்ன போடணும் நம்ம? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஓகே, அதாவது இது 100 கிராம் இல்லையா? ஆமா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொடுத்தாச்சு. மொத்தம் எல்லாத்தையும் போடலாம் இல்லையா? இது மொத்தம் 100 கிராம். 100 கிராம் பூண்டு, 100 கிராம், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ இது பச்சை வாசனை போற வரைக்கும், இது பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வதக்கணும். ஓகே,
இப்போ நல்லா அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் வருது பாருங்க. எண்ணெய் கத்துது பாருங்க. சூப்பர். இப்போ பச்சை வாசனை நம்மளுக்கு. இப்போ வேற என்ன சேர்க்கணும்? இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு ஃபுல் கப் இருக்கு. இதுல எவ்வளவு போடணும்? எல்லாம் ஒரு கைப்பிடி. ஒரு கைப்பிடி. ஓகே, டன்னு. பேலன்ஸ் நம்ம கார்னிஷ் பண்ணும்போது யூஸ் ஆகும் இல்லையா? புதினா அதே மாதிரி ஒரு கைப்பிடியா? ஆமா. பேலன்ஸ் கார்னிஷ் பண்ணும்போது போடலாம். கண்டிப்பா. சோ இது எப்படி வதக்கணும்? இது ஃபுல்லா மேஷ் ஆயிடணுமா இல்லனா எப்படி? இல்ல இது மேஷ் ஆகல. சும்மா அதோட பச்சை வாசனை போனா போதும். இப்படி பிரியாணிக்கு அந்த வாசனை அந்த புதினா கொத்தமல்லி தான். சோ அதோட பச்சை வாசனை போனா போதும். கண்டிப்பா. வாசனை செமையா இருக்குல்ல? புதினா கொத்தமல்லி போட்டாலே அதாவது நம்ம ஆனியன் போடும் போது வாசனை இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி போட்ட உடனே சும்மா அல்றாரு. ஸோ அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல்லு அந்த அரோமாவே அதில் தான் இருக்கு இல்லையா? இப்போ என்ன செய்யணும்னா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஓகே. இதில் யூஸ்வலாக வந்து நார்மல் பிரியாணிக்கு வந்து நம்ம 10 கிராம் போடுவோம் 1 கிலோக்கு. இப்போ காஷ்மீரி தூள்ன்றதுனால நம்ம ½ கேஜிக்கே போட்டுக்கலாம், அவ்வளோ காரம் கொடுக்காது இல்லையா? ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாமா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா தூள் கலர் மாறிடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சும்மா மட்டன் சுக்கா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ரெட் கலர் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கலரே போடல, அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் போட்ட உடனே அந்த கலர் வந்துருச்சு பாருங்க அந்த எண்ணெயிலேயே. கலரே சும்மா டெம்ட் ஆகுது. இது ஜஸ்ட் சும்மா அந்த ரா ஸ்மெல் போனா போறோமா? ஓகே. இதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாமா? தக்காளி எடுங்க. போடலாமா? போட்டுடுங்க. ஓகே. பச்சை மிளகாய் எடுங்க. பச்சை மிளகா போட்டுடலாமா? 2 மிளகா போட்டா போதும் இல்லையா? ஓகே. நான் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணட்டுமா? இப்போ ஸ்டவ் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். தக்காளி போட்டிருக்கோம். ஆமாம். ஓகே. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன போடலாம்? அப்புறம் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள். ஓகே. அது இப்போ சேர்த்துக்கலாமா? இப்போ சேர்த்துக்கலாமா? இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் நேரத்தில். ஆமாம், இது குயிக் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா நம்ம முன்னாடி வெங்காயம் தான் இம்பார்ட்டன்ட், அது வதக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி முடிச்சதுனால இப்போ பாருங்க டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுல சீக்கிரம் ஆயிடும். மடமடன்னு வெங்காயம் தான் இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுறதுக்காக தான் இவ்வளவு நேரம். ஓகே. இப்போ மத்த தூள்ல போடலாமா? போட்டுடலாம். இருங்க, தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டுமா? கொஞ்சம் தண்ணி விடலாமா? தண்ணி விடலாமா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாமா? ஓகே. கொஞ்சம் தண்ணி விடலாமா? கொஞ்சம் விடுங்க. போதும். ஃப்ளேம் ஏத்திக்கலாமா? வேண்டாம் கொஞ்சம் மீடியம்ல இருந்துச்சுன்னா தக்காளி கொஞ்சம் இதுவாயிடும். இந்த வெங்காயம் வதங்கின மாதிரி தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுனா இன்னும் கிரேவி இதுவாகும், நல்லா இருக்கும். இல்லைன்னா தக்காளி அங்கங்க அப்படியே தெரியும். ஓகே. ஸோ கொஞ்சம் தக்காளி மேஷ் ஆன உடனே நம்ம மற்ற தூள்ல போட்டுக்கலாம். ஆமா. இங்க பாருங்க, தக்காளி பாருங்க வதங்கிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம லேயர் பிரியாணி செய்யறதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காம செஞ்சு எடுத்துட்டு, பிகாஸ் நம்ம தம் போட போறோம் கடைசியா, அதனால இல்லையா? சோ அப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே செய்யலாம் இல்லையா? கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல செஞ்சாதான் உங்களுக்கு இதுவா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல செஞ்சீங்க வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும் இல்லையா? பாருங்க அழகா சூப்பரா அடி பிடிக்காம இருக்கு. ஒண்ணுமே இல்ல பாருங்க, கிளீனா இருக்கு. ஓகே. இப்போ வேற என்ன சேர்க்கணும் நம்ம? இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கலாமா? இந்தாங்க சேர்த்துருங்க. கொஞ்சமா போட்டா போதும். கரம் மசாலா ஒரு 10 கிராம் போடலாமா? கண்டிப்பா.
சூப்பர். தனியா அப்புறம் தனியாத்தூள். ஓகே, தனியாத்தூள் ஒரு 20 கிராம் போடலாம். ஏன்னா கண்டிப்பா நம்ம 10 கிராம் காஷ்மீரி போட்டதுனால ஒரு 20 கிராம் நம்ம வந்து இருக்கிற 20 கிராம் அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாமா? ஆமா, கொஞ்சம் தண்ணி விடலாமா? தண்ணி விடலாமா கொஞ்சம்? கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருக்கிறேன். ஸோ நல்லா தொக்கு நல்லா கெட்டியாக வருது இல்லையா? ஆனால் கலர் தான் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு கலர். கலரே சேர்க்கல பாருங்க, வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுதான். ஸோ அந்த கலர் வந்து நம்ம கடைசியாக தம் போடும்போது மேலே ஊற்ற போகிறோம், அவ்வளோதானே? சாப்பாடோட அவ்வளோ மிக்ஸ் ஆகாது. இப்போ பாருங்க எல்லாமே இதுவாயிடுச்சு. தயிர் சேர்த்துக்கலாமா? எண்ணெய் வந்துருச்சு பாருங்க, தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தயிர். ஓகே, சூப்பர். நான் கிண்டட்டுமா கொஞ்சம்? கிண்டு. அப்படியே பிடிச்சிக்குங்க. நம்ம இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் போடல இல்லையா? ஆமா, உப்பு போடல. இப்போ ஆல்ரெடி நம்ம கறியிலேயே கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சிருக்கிறோம், அதனால தேவையான சால்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா போட்டா போதும். கறியில நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிறோம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு, அதனால கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஓகே, இப்போ போட்டுறீங்களா? எவ்வளோ தேவையோ பாருங்க, நான் மிக்ஸ் பண்றேன். செமையா இருக்குல்ல? எப்படி வந்துச்சு பாருங்க தொக்கு. அதெல்லாம் அந்த கிரேவி தான் செய்யறது. இந்த கிரேவி தான் முக்கியம். ஓகே, சோ அடி 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 புரியுது பாருங்க. ஸ்லோ பண்ணிடவா? ஸ்லோ பண்ணிடுங்க. இப்ப பண்ணிடுங்க ஸ்லோ. சோ எண்ணெய் அளவும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் கூட பாருங்க, எங்கேயுமே அடி. இப்போ இதுல நம்ம நெய் ஊத்த கூடாது இல்லையா? இப்போ ஊத்த கூடாது. கடைசியா நம்ம ஓகே, நம்ம அந்த சாப்பாடை போட்டு தம் போடும்போது மேல நம்ம விட்டா போறோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். வெரி குட். சோ இப்போ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை இப்போ போட போறோம். ஃப்ளேம் ஏத்திக்கலாமா? ஏத்திடுங்க. இப்படி போட்டு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம். சிக்கன் எப்படியும் ஒரு 1/4 ஹவர்ல வெந்துடும், குக் ஆயிடும் இல்லையா? ஓகே, கொஞ்சமா இப்போ இதுலயே நம்ம தேவையான தண்ணி ஊத்திக்கலாமா? ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த கிரேவி நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்தாதான் நம்ம லேயர் போட முடியும் இல்லையா? கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. ஆனா செமையா பைண்ட் ஆயிடும். கிரேவி ஃபேண்டாஸ்டிக்கா வந்துருக்கு. தயிர் போட்டதுனால அந்த இப்போ நம்ம ரொம்ப கெட்டியா இருந்தது வந்து கொஞ்சம் அப்படியே தலதலான்னு ஆயிடுது இல்லையா? இப்போ பாருங்க கறியோட பக்காவா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கறியில நல்லா அந்த கிரேவி, இந்த எண்ணெய். இப்போ என்ன செய்யலாம், நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம கரெக்டா ஊற்றணும் இல்லையா? ஊற்றிட்டோமா? நான் ஊற்றுங்க. போருமா? மிக்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கிரேவியா வந்தாதான் அந்த லேயர் நம்ம போட முடியும். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ஏன்னா நம்ம சிக்கன்ல ஐ திங்க் தண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால ஒரு 200 ml ஊத்திருப்பீங்களா? 200 ml ஊத்திருப்பேன். தேவையான அளவு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எவ்வளோ கிரேவி வேணுன்றது இப்போ சில பேர் வந்து ரொம்ப திக்கா வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தின்ன வேணும் நினைப்பாங்க. அந்த லேயர் பிரியாணிக்கு நமக்கு கிரேவி தான் முக்கியம், அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும். ஓகே, இப்போ என்ன செய்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சிடலாம். ஓகே, இப்போ மூடி போட்டு நடுவுல கிண்டி விடணும். ஓகே, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது? இது சாப்பாடை வேக வச்சு போறோம். இப்போ இதை நம்ம எடுத்து ஓரமா வச்சிட வேண்டியது. சாப்பாடை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயர் போடலாம் தம்முக்கு. ஓகேவா? இப்போ ஆயிடுச்சா? இப்போ நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம சாப்பாடு கொதிக்க வச்சு வடிச்சு இப்போ முதல்ல தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வச்சு ரைஸை போட போறோம். அடுத்த ப்ராசஸ். ஓகே, பாருங்க இந்த கிரேவி இப்படி வந்துருச்சு இல்லையா? இறக்கிறதுக்கு முன்ன
ஒரு அரை லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்குங்க. ஓகே 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 சூப்பர். போதும்ல? போதும். நம்ம ஆஃப் கேஜி தான் செய்கிறோம். ஸோ ஆல்ரெடி தக்காளி போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா? ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் இந்த கிரேவியை இறக்கிட வேண்டியதுதான். சரி, அப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டோமா? ஸ்லோ பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். திறந்து பார்த்தலாமா? கொதி வந்துருச்சு. இப்போது நீங்கள் இதில் என்னென்ன போட போகிறீங்க? ரைஸ் போட போகிறோம். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொத்தமல்லி, புதினா, புதினா போட்டாச்சு, கொத்தமல்லி, கொத்தமல்லி, பட்டை, ம் பாருங்க, பட்டை, அன்னாச்சிப்பூ, ம் இலை, ம் லவங்கம், ஏலக்காய். ஓகே ஓகே. இப்போ என்ன செய்யணும்? இது கொஞ்சம் கொதி வரட்டுமா? கொதி வரட்டும். கொதி வருது, அது பாருங்க, பபிள்ஸ்லாம் அப்படி மேலே மேலே வருது பாருங்க. எல்லாமே போட்டாச்சு இல்லையா? போட்டுட்ட பிறகு கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. அது கிரேவிலே சால்ட் இருக்குது, அதனால கொஞ்சமாக போட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டோம் இல்லையா? உப்பு போட்டோன்னா கொஞ்சம் கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்ட உடனே நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்துச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாமா? கண்டிப்பா. தண்ணி கொதிக்குது. இப்போ ரைஸை போட்டு விட்டுடலாம் நம்ம. ஓகே. பாருங்க, அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு ரொம்பலாம் கிண்டி விடக்கூடாது. சும்மா மைல்டா அப்படி கிண்டி விடணும். இப்படி இப்படி லைட்டா மைல்டா பாருங்க. போட்டாச்சு. ரொம்ப ரஃபா பண்ணிக்க வேண்டாம்ல, அரிசி உடைஞ்சிரும். அதனால மைல்டா சும்மா லேசா அப்படி. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கொதி வரும் இல்லையா? ஆமா, இனி கொதி வந்துரும். ஒரு 70-80% வெந்த பிறகு நம்ம போட்டு வடிச்சு எடுத்துட்டு தம் போட்டுடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நீங்க சொன்ன அந்த 70 to 80% வந்துருச்சுங்களா? கண்டிப்பா. இங்க பாருங்க, நீட்டா வந்திருக்கு இல்லையா? நல்ல நீட்டாவும் சாப்பாடு வெரையா இல்லாம கரெக்டாவும் இருக்குது. ஓகே, இப்போ வடிச்சு எடுத்துக்கலாமா? வடிச்சு எடுத்து நம்ம தம் போட்டுடலாம். ஓகே, டன் டன். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நாங்கள் கிரேவி செஞ்சோம்ல, அந்த கிரேவியில் பாதி கிரேவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மீதி கிரேவி இங்கே போட்டுருக்குறேன் பாருங்க. இதில் தம் போடணும் நம்ம. மீதி கிரேவி எடுத்து இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த லேயருக்கு போடலாம். ஓ, இதில் இந்த கிரேவி, இந்த லேயருக்கு இந்த கிரேவி இல்லையா? ஸோ இது மேலே ரைஸ் போட்டு, இது மேலே நம்ம ரைஸ் போட போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? இங்கே பாருங்க, இப்போ ரைஸ் போட போகிறோம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் ரைஸ். ஸோ அது அப்படியே ஈவனாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ரைஸை போட்டு. ஓகே, இந்த ரைஸ் போருமா? ஓகே ஓகே. இப்போ ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லேயர் சரி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது கொத்தமல்லி ஒரு லேயர் சாதம் போட்டோம் இல்லையா? இந்த புதினா கொத்தமல்லியை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இப்படி போட்டு விட்டுடும். அவ்வளோதான். அடுத்ததுல நெக்ஸ்ட்டு திருப்பியும் கிரேவி மேலே போடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லா கிரேவியும் கரெக்டாக இருக்கும்ல நமக்கு? கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா கிரேவியும் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம கிரேவி நம்ம பண்ண அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் லேயருக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லேயருக்கான ரைஸை போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ எல்லா ரைஸும் மேலே போட்டு நம்ம
தம் செட் பண்ணிடலாம் இல்லையா? கண்டிப்பா. சூப்பர். அவ்வளவுதான். ஓகே. ஓகே. இப்போ நம்ம கிரேவி போட்டாச்சு, அதுக்கு மேல ஒரு லேயர் அரிசி போட்டாச்சு, திருப்பி கிரேவி போட்டு இப்போ சாப்பாடு போட்டாச்சு. சூப்பர். போட்ட பிறகு இப்போ என்ன செய்யணும்னா இது லைட்டா இந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அது லைட்டா சும்மா மைல்டா அப்படி 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா அவ்வளவுதான். அதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா. ஓகே. கார்னிஷ்க்கு முந்திரியும் போட்டுடலாம். முந்திரியை போட்டுடலாம். அழகா ஒரு ஒரு முந்திரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஈவன் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கூட அந்த முந்திரி வரும் இல்லையா? ஓகே, நல்லா இருக்கும். இப்போ அப்புறம் என்ன நெய் செய்யணும், மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணல. ஆமா. எதுக்கு நெய் வந்து ஏன் ஆட் பண்ணலன்னா, இது அலங்கரிச்ச பிறகு இந்த சாப்பாடு ஓரமா அந்த நெய்யை ஊத்தின பிறகு அதை நம்ம தம் போட்டுட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ அதோட நல்லா அந்த அரோமா மிக்ஸ் ஆயிடும் இல்லையா? இப்படி ஓரமா. வெரி குட், வெரி குட். மேலேயும் ஊற்றலாமா 2 கரண்டி? அப்படியே சுற்றி. ஸோ இப்போ உடைக்கும் போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி உடைச்சோம்னா சூப்பராக வரும் இல்லையா? ஓகே. மோரோவர் இது ஹைதராபாடி ஸ்டைல் தான். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கோம், அதாவது வறுத்துட்டு அதை அரைச்சி போட்டிருக்கோம். இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, சரி. இப்போ தம் போடலாமா? தம் போட்டுடலாம். இப்போ பாருங்க எல்லாம் போட்டாச்சு. கேசரி பவுட்ரு, கொத்தமல்லி, புதினா, முந்திரி, நெய்யெல்லாம் ஊற்றிட்டு இதை இப்போ இறக்கி மூடிட்டு இதை கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் தம் போட்டுடலாம். முதல்ல அதுக்கு தவா வச்சிடலாமா? தவா வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடு வைங்க. அப்போ தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடும். அப்போ நீங்க எவ்வளவு நேரம் தம் போட போறீங்க? ஸ்பீடு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல போட்டுடுங்க. 5 நிமிஷம் முடிஞ்சோன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் தம் வச்சிடலாம். நீங்க எப்படி தம் போட போறீங்க? அதாவது தம் வந்து துணி போட்டு போடல, மைதா மாவை எடுத்து. சில பேர் வந்து அதாவது துணியை வந்து அந்த மேல் தட்டுல வச்சு போடுவாங்க, நீங்க மைதா மாவை சைடுல போடுறீங்க. ஓ, அப்போ அந்த தம் வெளியே போகாது. சூப்பர் சூப்பர். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்ப பாருங்க தவா சூடாயிடுச்சு. இப்போ இத தூக்கி இத மேல வச்சிடலாம். சோ இப்போ இது 5 நிமிஷம் இல்லையா? ஆமா, இது ஒரு 5 நிமிஷம் தான். ஓகே, சூப்பர். வச்சாச்சு. மைதா ஒட்டிடலாமா சைடுல? சைடு இந்த பாருங்க கேப் இருக்கு இல்லையா, இப்படி 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 வச்சு ஒட்டிடணும். ஓ, இந்த மாதிரி. ஆமா இல்லையா? சோ தட் தம் வெளியே போகாது. ஆமா. சூப்பர். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம் உடையும் போது இந்த மைதா மாவு வெந்திருக்கும். ஆமாம் இல்லையா? வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பக்காவா மைதா ஊட்டிட்டீங்க. மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுக்கலாமா? வெயிட் வச்சிடலாம். ஓகே ஓகே. இப்போ மேலே வெயிட் வச்சிடலாமா? கண்டிப்பாக. பாருங்க மேலே வெயிட் வச்சுட்டு அவ்வளோ. ஸோ தம்மு போட்டாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம அந்த மைதா மாவு லேயரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணணும். ஓகே, பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா 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 வா. ஆஹா, அப்படியே நெய் வாசம் தூக்குது. ஓகே, இப்போ நம்ம உடைச்சி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம உடைச்சி டேஸ்டிங் போட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது லேயர் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ரிலேட்டிவை. இப்போது இதை இலையில நம்ம ப்ளேஸ் பண்ணி, அதாவது இலையில கொட்டி எப்படி அவங்க கைப்பக்கம் எப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, சூப்பராக நம்ம வந்து பிரியாணி ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. பக்காவாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் கிரேவி ரைஸு. ஸோ கிரேவியும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது. இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் தயிர் பச்சடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறியை போட்டு ஜஸ்ட் வாவ்.
செம்மையாக இருக்குது. ஓகே, அந்த பிரியாணியுடைய செய்முறை விளக்கத்தை நல்லா பார்த்து கவனிச்சுப்பேன் நான் நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் எழுதுங்க. அதுதான் ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் செய்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எப்படி அவுட்புட் வந்திருக்கணும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வீட்டில் சந்திச்சுக்கு வரேன். until then, bye from Anthony. பிரியாணிண்ணா கேட்டேண்ணா. கரெக்டாக தம்பி, எனக்கே பத்தாது. கடையில் வாங்கியா?